ஹாய் ஆல் வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம இப்போ வந்து அல்ஜீப்ரா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று வந்து குரூப்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது எல்லாமே பார்த்தோம். இன்றைக்கி வந்து சப்குரூப்னா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பிளாக் ஹெல்த் ஸ்டாட்டிஸ்டிஷியனுக்கு என்ன டாபிக் வேணும்னு கேட்டிருந்தேன். ஒரு மேம் வந்து ரிங் தியரி வேணும்னு கேட்டிருந்தீங்க. இன்னொரு 2 டேஸில் அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு இது முன்னாடியே இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ அப்கமிங்கில் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வருது. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி போட சொல்லியிருக்கீங்க. நான் கண்டிப்பாக இனி அப்கமிங்கில் போடுறேன். அண்ட் ஓகே 20 டேஸ் தான் இருக்குது, எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதையுமே நான் உங்களுக்கு போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? வேறு ஏதாவது பர்டிகுலராக எனக்கு இந்த டாபிக் வேணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு காச்சிஸ் தியரம். காச்சிஸ் தியரமில் என்ன சொல்ல வராங்கன்னா, லெட் G be a finite group if P divides order of G, then there exists at least one element A in G whose order is P. That is, there exists an A such that order of A equal to P. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஜிங்கிற ஒரு குரூப் இருக்குது. இப்போது பிங்கிற ஒரு எலமெண்ட்டை ஆர்டர் ஆஃப் ஜி வந்து டிவைட் பண்ணுது. அதாவது இந்த குரூப்போட ஆர்டர், இப்போ சப்போஸ் 5ன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ 5 வந்து இந்த பியை டிவைட் பண்ணுது அப்படின்னா, இந்த குரூப்பில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டோட ஆர்டர் வந்து அந்த பியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த பியை வந்துட்டு ஆர்டர் ஆஃப் ஜி வந்து டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ என்னன்னு கிளியராக புரிஞ்சிச்சா? ஜிங்கிற ஒரு ஃபைனைட் குரூப் இருக்குது. சப்போஸ் பிங்கிற ஒரு நம்பரை அந்த ஆர்டர் ஆஃப் ஜி வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னா, அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு எலமெண்ட்டோட பவர் பியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை வந்து நம்ம டிவைட் பண்ண முடியும். அதாவது ஆர்டர் ஆஃப் ஏ வந்து பியாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பியை டிவைட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ புரிஞ்சிச்சா காச்சிஸ் தியரம்னா என்னென்னு? நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி சப் குரூப் என்னன்னு பார்க்க போகிறோம். இதுதான் நமக்கு இன்றைக்கோட மெயின் டாபிக். இதை வந்து நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போது 1 2 3 4 5ன்னு நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். பி வந்து ஏவோட சப்செட்டாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்? பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் என்னவா இருக்கணும்? ஏல இருக்கணும். சப்போஸ் இப்போ பி வந்து 3 4 5ன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஏவோட சப்செட்டுன்னு சொல்லுவோமா? ஏன்னா ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே பியில் இருக்கு இல்லையா? அப்போ பி வந்து ஏவோட சப்செட்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் ஏல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தான் இப்போது நமக்கு ஒரு குரூப் இருக்குது அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம ஒரு சில எலமெண்ட்ஸை எடுத்தோம் அப்படின்னா, அதுவும் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணணும். பண்ணுச்சுன்னா அந்த சப்குரூப் வந்துட்டு இந்த குரூப்புக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஆறுங்கிற ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். ஆறுனா என்ன? ரியல் நம்பர்ஸ். ஆறுங்கிற ஒரு குரூப் எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஆர் வந்து அடிஷனை பொறுத்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Q அப்படின்ற ஒரு இன்னொரு குரூப் நான் எடுத்துக்கிறேன். Qனா என்ன? ரேஷ்னல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்னா என்ன? ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ் அண்ட் ரியல் நம்பர் சேர்ந்தது தானே நமக்கு வந்துட்டு ரேஷ்னல் அண்ட் இரேஷ்னல் நம்பர் சேர்ந்தது தானே நமக்கு ரியல் நம்பர்ஸ். Q யூனியன் Q டேஷை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆர்னு சொல்லுவோம். அப்போ ஆப்வியஸாக ரியல் நம்பரை வந்து அடிஷனை பொறுத்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, இந்த Qங்கிற ரேஷ்னல் நம்பரு ரியல் நம்பருக்குள்ளே தானே இருக்கும். புரிஞ்சுதா? ரியல் நம்பருக்குள்ளே தான் Qவும் Q டேஷும் வரும். இப்போ நான் வந்து Qவை எடுத்துக்கிறேன். இந்த Qவும் அடிஷனை பொறுத்து நமக்கு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, அந்த Q வந்து ஆரோட சப்குரூப்புன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதில் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, நம்மளோட குரூப் அடிஷனை பொறுத்து
குரூப்பை இருக்கா இல்லை மல்டிப்ளிகேஷனை பொறுத்து இருக்கா அப்படிங்கிறத நம்ம மெயினாக நோட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த சப்குரூப்பும் அதே பைனரி ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி தான் குரூப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ஓகேவா? குரூப் வந்து எந்த பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆயிருக்குதோ அதே பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி சப்குரூப்பும் ஆயிருக்கணும். நான் அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு செட்டை எக்ஸ்பிளைன் பண்ணினேன். ஏன்னா செட்டை ரீகால் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக தான். இப்போ பாருங்கள், ஏ சப்செட் H of group G is called a subgroup of G if H forms a group with respect to the binary operation in G. அதாவது என்ன சொல்ல வராங்க, ஹெச்ன்னு ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம். அது எப்போ ஜியோட சப்குரூப்புன்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா, ஜி என்ன பைனரி ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுதோ அதே பைனரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி இந்த ஹெச்சும் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அது ஜியோட சப்குரூப்பாக இருக்கும். இப்போ புரிஞ்சிச்சா என்னென்னு? நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு சில தியரம்ஸ் இருக்குது, பார்க்கலாம். இப்போது ஹெச்சுங்கிற ஒரு குரூப் வந்து ஜியோட சப்குரூப்பாக இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக பைனரி ஆப்ரேஷனை பொறுத்து க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ ஏ வந்து ஹெச்சில் இருக்குது அப்படின்னா அதோட இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸும் ஹெச்சில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்வர்ஸ்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு நான் எம்டி சப்செட் ஹெச் இருக்குது, அதை வந்து நம்ம ஜிங்கிற குரூப்பில் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஹெச் வந்துட்டு ஜியோட சப்குரூப்பாக இருக்குது அப்படின்னா ஏ கம்மா பி வந்து ஹெச்சில் இருக்குது அப்படின்னா ஏ ஸ்டார் பி இன்வர்ஸும் ஹெச்சில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் தியரிஸ் தான். மேக்ஸிமம் 1 மார்க்கில் உங்களுக்கு கேட்க சான்ஸ் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இப்போ சப்செட்டுனாலே சப்குரூப்புனாலே நம்ம போனதில் என்ன பார்த்துட்டோம், இன்வர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துட்டோம். ஸோ இங்கே நம்ம ஏ பின்னு 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம். ஏ ஸ்டார் இந்த பியோட இன்வர்ஸு, பி இன்வர்ஸும் ஹெச்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு let H be a non-empty finite subset of G. If H is closed under the operation in G, then H is a subgroup of G. இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கண்டிஷனே தான். க்ளோஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், சப்குரூப்புன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சப்போஸ் இப்போ ஹெச்சுங்கிற ஒரு சப்குரூப் வந்துட்டு ஜியில் இருக்குது அப்படின்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆஃப் ஹெச் வந்துட்டு ஜிக்கு என்ன ஐடென்டிட்டி எலமெண்ட்டோ அதுவே தான் வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஜிங்கிற குரூப்புக்கு இப்போ வந்து 1 தான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டுன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஹெச்சுங்கிற சப்குரூப்புக்கும் 1 தான் ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு for each A belongs to H, the inverse of A in H is the same as the inverse of A in G. அதாவது இந்த சப்குரூப்புக்குள்ளே நம்ம ஒரு இன்வர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து இந்த ஜியில் என்ன இன்வர்ஸ் வருதோ அதுவே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிட்டி எலமெண்ட்டுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஹெச்சில் இருக்கிற ஐடென்டிட்டி எலமெண்ட்டே தான் ஜிக்கும் வரும்னு சொல்லியிருக்காங்க. சேம் லைக் இன்வர்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஹெச்சில் இப்போ ஏங்கிற ஒரு நம்பருக்கு ஏ இன்வர்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஜியிலையும் ஏக்கு ஏ இன்வர்ஸ் தான் வரும். ஏன் அப்படின்னா அந்த ஜிக்குள்ளே தானே ஹெச் இருக்குது, அப்போ ஜிக்கு என்ன வருமோ அதே தானே ஹெச்சுக்கும் வரணும். புரிஞ்சிச்சா? இப்போது இந்த 1 2 3 4 5ல் தானே இந்த 3 4 5 இருக்குது. அப்போ இந்த 3க்கு வந்து நான் -3ன்னு இன்வர்ஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் 3க்கு நான் என்ன கொடுப்பேன், -3 தான் கொடுப்பேன். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. இதுதான் நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். Q + இஸ் அ சப்குரூப் ஆஃப் R+. ரியல் நம்பர் அடிஷனை பொறுத்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ரேஷ்னல் நம்பர் அடிஷனை பொறுத்து இந்த ரியல் நம்பருக்கு சப்குரூப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் NZ, + இஸ் அ சப்குரூப் ஆஃப் Z, +. NZனா என்ன, இந்த Z கூட சம் டேர்ம்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 2Z 3Z அப்படி தானே பண்ணுறோம். அப்போ இந்த இசட்டுங்கிற குரூப்புக்குள்ளே தான் இந்த சப்குரூப் வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 1, -1 இஸ் அ சப்குரூப் ஆஃப் 1 - 1 I - I. நேற்றே நம்ம பார்த்தோம் இது வந்து ஒரு குரூப்புன்ட்டு. அப்போ இந்த குரூப்புக்குள்ளே இருக்கிற எலமெண்ட் தான் இங்கே இருக்குது. இதுவும் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஃபார்ம் பண்ணுச்சுன்னா என்ன, இது வந்து இந்த குரூப்போட சப்குரூப்புன்னு அர்த்தம். ஓகேவா?
இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே புரிஞ்சுச்சா? சப் குரூப்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதை பேஸ் பண்ணி ஒரு சில தியரம்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு டெஃபனிஷன் பாருங்க. இப்போ ஹெச் அண்ட் கேன்னு 2 சப் குரூப் நம்ம எடுத்துக்கிறோம். எதில அப்படின்னா ஜிங்கிற குரூப்ல. ஓகேவா? ஜிங்கிற குரூப்ல ஹெச் அண்ட் கேன்னு 2 சப் குரூப் நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்கே அந்த ஹெச்கேவோட ப்ராடக்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, அதில் இருக்க எலமெண்ட்ஸை வந்து நம்ம ஸ்மால் ஹெச்கேன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஸ்மால் ஹெச் வந்துட்டு இந்த கேபிட்டல் ஹெச்லேருந்து நம்ம எடுப்போம். இந்த ஸ்மால் கே வந்து நம்ம கேபிட்டல் கேலேருந்து எடுப்போம். ஓகேவா? அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்கேவை ஹெச்கே ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்மால் ஹெச்கே தானே நம்ம இப்போ அதில் இருக்கிற எலமெண்ட்டாக எடுத்துக்க போகிறோம். அப்போது ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்கேவை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இப்போ ஏ இன்டூ பிங்கிறத ஏ இன்டூ பின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஸ்மால் ஏ வந்து இந்த கேபிட்டல் ஏலேருந்து நம்ம எடுக்கிறோம். இந்த ஸ்மால் பி வந்து கேபிட்டல் பிலேருந்து எடுத்துக்கிறோம். சேம் ஆஸ் இந்த ஸ்மால் ஹெச் வந்து நம்ம கேபிட்டல் ஹெச்லேருந்து எடுக்கிறோம். இந்த ஸ்மால் கேங்கிற எலமெண்ட்டை நம்ம கேங்கிற ஒரு கேபிட்டல் எலமெண்ட், கேபிட்டல் கேங்கிறது ஒரு சப் குரூப், அதிலிருந்து இந்த ஸ்மால் கேங்கிற ஒரு எலமெண்ட்டை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ப்ராடக்டை வந்து இப்படி டிஃபைன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்குரூப். சப்குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஹெச் அண்ட் கேங்கிற 2 சப்குரூப் எடுத்துக்கிறோம். இதை நம்ம எப்படி பண்ணலான்னா வென் டயக்ராம் மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. ஓகேவா? இது வந்து ஜிங்கிற குரூப்பு. நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஹெச் அண்ட் கேங்கிற 2 சப்குரூப்புன்னு நான் எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக போட்ட மெத்தடு. இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னெல்லாம் கிடையாது. பட் இது நான் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறக்காக போட்டது. அப்போ தான் 1 மார்க்கில் கேட்டால் என்னால் ஈஸியாக எழுத முடியுங்கிறக்காக. ஸோ வந்து அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போது ஹெச் இன்டர்செக்ஷன் கே இஸ் ஆல்வேஸ் அ சப் குரூப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஹெச் இன்டர்செக்ஷன் கேனா என்ன? இதுதானே இன்டர்செக்ஷன் பார்ட்டு. இப்போது ஹெச்சுங்கிறதும் ஜியோட சப் குரூப்பு, கேவுங்கிறதும் ஜியோட சப் குரூப். அப்போ இந்த ரெண்டோட இன்டர்செக்ஷன்னா என்ன? இந்த ரெண்டோட இன்டர்செக்ஷனுமே ஒரு 2 சப் குரூப்லேருந்து தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இதுவும் என்னவாக தான் இருக்கும்? ஜியோட சப் குரூப்பாக தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? நான் இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டா மறக்காதுங்கிறக்காக சொல்கிறேன். நீங்கள் சென்டென்ஸாக படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம். ஹெச்ங்கிற சப் குரூப் இருக்குது, கேங்கிற சப் குரூப் இருக்குது. ரெண்டுமே சப் குரூப்பு. அந்த 2 சப் குரூப்லேருந்து நம்ம ஒரு சில காமனான எலமெண்ட்ஸ் எடுத்தோம்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணும். ஸோ வந்துட்டு அதுவும் சப் குரூப்பாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெச் யூனியன் கே இஸ் நீட் நாட் டு பி எ சப் குரூப். அதாவது இப்போது ஹெச் இன்டர்செக்ஷன் கேங்கும்போது நம்ம ஒரு காமனான ஒரு சில எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுப்போம். பட் யூனியன்கும்போது இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையுமே நம்ம எடுப்போம். இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து நம்ம ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக அது சப்குரூப்பை ஃபார்ம் பண்ணணும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ வந்துட்டு நீட் நாட் டு பி எ சப்குரூப் யூனியனை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு but H union K is a subgroup if and only if either H subset of K or K proper subset of H. அதுதாங்க இப்போ சொல்ல வராங்க. இப்போது நம்ம ஹெச் யூனியன் கேன்னு எடுக்கும்போது இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா இன்டர்செக்ஷனில் சொன்னேன். இன்டர்செக்ஷனில் நம்ம காமனான எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எழுதுவோம். பட் யூனியனுங்கும்போது எல்லா எலமெண்ட்டையுமே எழுதுவோம். இப்போ 1 2 3ன்னு இருக்குது, இங்கே 4 5 வச்சுக்கலாம், இங்கே 6 7 வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுவோம் இல்லையா யூனியனுங்கும்போது. ஸோ வந்துட்டு இது கண்டிப்பாக ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணணும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்கும்னா ஹெச்சுங்கிறது ப்ராப்பர் சப்செட் ஆஃப் கேவாக இருக்கும், அல்லது கேங்கிறது ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஹெச்சாக இருக்கும். ப்ராப்பர் சப்செட்னா என்ன? இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் அதில் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவோம். சப்செட்டுன்னா என்னன்னு சொல்லுவோம்? பியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஏல இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதோட சப்செட்டுன்னு சொல்லுவோம். ப்ராப்பர் சப்செட்னா என்ன? நமக்கு எல்லா எலமெண்ட்ஸுமே காமனாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு சப் குரூப்பை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு
ஹெச்கே இஸ் நாட் அ சப்குரூப் ஆஃப் ஜி. அதாவது இந்த ஹெச்சையும் இந்த கேவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இது மொத்தத்தையும் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் எடுக்கும்போது அது கண்டிப்பாக சப்குரூப்பை ஃபார்ம் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் இதில் என்ன எழுதியிருக்கேன், 1லேருந்து 7 வரைக்கும் எழுதியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 வரைக்கும் எழுதியிருக்கேன். இஃப் சப்போஸ் இதுக்கு நம்ம ப்ராடக்ட் எடுக்கிறோன்னு வைங்களேன், இப்போ 5 இன்டூ 7ங்கிறது 35. இந்த குரூப்பை விட்டு வெளில போயிடுது. அப்போ இது சப் குரூப்பை ஃபார்ம் பண்ணுமா? பண்ணாது. ஏன்னா இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ சப் குரூப்பை ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ வந்துட்டு இது சப் குரூப்பை ஃபார்ம் பண்ணாது. அதுதான் HK is not a subgroup of G, but HK is subgroup of G if and only if KK equal to KH. இப்போது அதுக்கு ப்ராடக்ட் எடுக்கும்போது அது சப்குரூப்பாக கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த கேவை கே கூடயே நம்ம ப்ராடக்ட் எடுக்கணும். இதை நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சாரிங்க, இங்கே வந்துட்டு ஹெச்கே நான் தப்பாக எழுதியிருக்கேன். அதை நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேங்க. அதாவது ஹெச்கேவும் கேஹெச்சும் இந்த 2 ப்ராடக்டோட வேல்யூ வந்து இப்போ 6 ஈக்குவல் டு 6 இப்படி கிடச்சிதுன்னா மட்டும்தான் ஹெச்கேங்கிறது ஜியோட சப்குரூப்புன்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் அது ஈக்குவலாக வரல அப்படின்னா நாட் அ சப்குரூப். ஓகேவா? இப்போது நம்ம ஜிங்கிற ஒரு குரூப்பை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். சப்போஸ் இந்த ஜிங்கிறது எபீலியன் குரூப்பாக இருக்குது, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்கே வந்து இந்த ஜிங்கிற குரூப்புக்கு சப் குரூப்பாக இருக்கும். எப்போது? எபீலியன் குரூப்பாக இருக்கும்போது. அப்போது நமக்கு எந்த 2 கண்டிஷனில் ஹெச்கேவை வந்துட்டு நம்ம ஜியோட சப் குரூப்புன்னு சொல்லுவோம்? ஒன்று ப்ராடக்ட் ஆஃப் ஹெச்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் கேஹெச்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து சப் குரூப்புன்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா ஹெச்கேங்கிற ப்ராடக்ட் வந்துட்டு ஜிங்கிற எபீலியன் குரூப்பில் எடுக்கும்போதும் நம்ம அது ஒரு சப் குரூப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு 2 ரிசல்ட் பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் ஹெச்கே எப்பயுமே ஆர்டர் ஆஃப் ஹெச் அண்ட் ஆர்டர் ஆஃப் கேயோட மல்டிப்ளிகேஷனை ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கேவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? நான் இப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்துட்டு 6ன்னு எடுத்துக்கிறேன். ஆர்டர் ஆஃப் கே வந்துட்டு 2ன்னு எடுத்துக்கிறேன். சாரி, இதுக்கு நம்ம எடுக்க முடியாது. ஹெச் இன்டர்செக்ஷன் கேவோட வேல்யூ நமக்கு சம்மில் தான் தெரியும். ஸோ நான் வந்துட்டு ஒரு மாதிரி செட்டு மாதிரி எடுத்துக்கவா? வேணாங்க, இதுக்கு நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏதாவது சம்மு நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். பட் ஏன்னா இதுக்கு கரெக்டாக எனக்கு எக்ஸாம்பிள் நான் எழுதலை, இது சும்மா ரிசல்ட்டுங்கிறதுனால. பட் இது நீங்கள் சம்மில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கரெக்டாக தான் வரும். ஆர்டர் ஆஃப் ஹெச்கே எப்பயுமே என்னவாக இருக்கும்? ஆர்டர் ஆஃப் ஹெச் அண்ட் ஆர்டர் ஆஃப் கேவோட மல்டிப்ளிகேஷனை ஆர்டர் ஆஃப் ஹெச் இன்டர்செக்ஷன் கேவை டிவைட் பண்ணும்போது கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, let H and K are any two subgroup of G such that order of H greater than root of order of G and order of K greater than root of order of G, then H intersection K not equal to E. அதாவது H and Kங்கிற 2 சப்குரூப் ஜியில் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஆர்டர் ஆஃப் ஹெச்ங்கிறது ஸ்கொயர் ரூட் வேல்யூ ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜியை விட அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் கேவும் ஆர்டர் ஆஃப் ஜியோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஹெச் அண்ட் கேக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூ எடுக்கும்போது அது ஈயாக இருக்காது, அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ரிசல்ட்டுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லெக்ராஞ்சிஸ் தியரம். இப்போது ஜிங்கிற ஒரு ஃபைனைட் குரூப் நம்ம எடுத்துக்கிறோம், ஹெச்ங்கிற ஒரு சப் குரூப் ஜிக்கு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹெச்சோட ஆர்டர் வந்து ஜியோட ஆர்டரை டிவைட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஜி. அதாவது இப்போ நான் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் ஜி வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா 12ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து நான் 6ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து டிவைட் பண்ணுமா? பண்ணும், கண்டிப்பாக பண்ணும். 12 நம்ம 6 வச்சு டிவைட் பண்ண முடியும் இல்லையா? அப்படி டிவைட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? லெக்ராஞ்சிஸ் தியரம்னு சொல்கிறோம். ஓகேவா? கன்வர்ஸ் ஆஃப் லெக்ராஞ்சிஸ் தியரம் இஸ் நாட் ட்ரூ. அதாவது
ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்துட்டு ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணினாலே அது வந்துட்டு சப்குரூப் ஆஃப் ஜின்னு சொல்ல முடியும்னா முடியாது. பட் சப்குரூப் ஆஃப் ஜியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ரூல் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் இருக்குது. எனி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் ஹேஸ் நோ ப்ராப்பர் சப்குரூப். ஏன்? ப்ரைம் ஆர்டர்னாலே நம்மளால் ஒன் அண்ட் அந்த சேம் நம்பரை தவிர வேறு எதாலையும் டிவைட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ நமக்கு லெக்ரான்ஜிஸ் தியரமில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ப்ராப்பர் சப்குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் ஜி இது வந்துட்டு டிவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைம் ஆர்டராக இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி டிவைட் பண்ண முடியும்? முடியாது இல்லையா? அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம சப்குரூப்னா என்னன்னு பார்த்தாச்சு, காச்சிஸ் தியரம் பார்த்தாச்சு, லெக்ரான்ஜிஸ் தியரம் பார்த்தாச்சு, சப்குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸ் அதை பேஸ் பண்ண ரிசல்ட் பார்த்தாச்சு. அல்ஜீப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது குரூப் தியரிஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக போகிறது தான் பெட்டர். ஏன்னா 4-5 டாபிக் நம்ம சேம் டைமில் பார்த்தோம்னா கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இது நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். அடுத்தது உங்களுக்கு இப்போ தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாது, நிறையா டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்குறது தான் பெட்டர். ஸோ நம்ம டெய்லி ஒரு டாப்பிக்காகவே போகலாம். இன்றைக்கி பார்த்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் வேணும், ஏதாவது மாடிஃபை பண்ணணுன்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.